மக்களே, உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இவங்கெல்லாம் ஒருவேளை இந்த உலகத்துல நிஜமாவே இருந்திருந்தா அவங்க எல்லாரையுமே விட சக்தி வாய்ந்தவங்க உண்மையும் நேர்மையும் உள்ளவங்க. அப்ப அந்த உண்மையும் நேர்மையும் உள்ளவங்களை இந்த காலம் விழவிடாது, மக்கள் மத்தியில இருந்து அழிய விடாது. ஆனா அந்த உண்மை இருக்கிறவங்க சாதாரணமாவே உண்மையா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பதவியில, அரச பதவியில இருக்கிறவங்க உண்மையா நேர்மையா ஏழை எளிய மக்களுக்காக ஒரு தோழனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர்களை சுத்தி ஒரு 1000 பேர் சதி செய்வாங்க. அவங்கள பத்தியே பொய்யான விடயங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க. அப்ப அதை பார்த்து நல்ல அறிவு இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சிடும் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க. சரிங்களா? ஒரு நல்லவனை பார்த்து தான் பல பேர் பயப்படுவாங்க. அந்த பயம் என்ன பண்ண வைக்கும்னா விடாம குறைக்க வைக்கும். சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கிற மாதிரி. ஆனா நாய் நன்றி உள்ளது, இதுல எல்லாம் வேற. சோ அப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி வருகின்ற பயங்கரமான கற்பனை கதைகள், அதாவது சீமானண்ணா போடுற எலும்பு துண்டு மற்றும் வேறு சில கண்ணுக்கு தெரியாத நபர்கள் போடுற எலும்பு துண்டுக்கு இப்ப டிஜிட்டல்ல கூவுற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. சோ அப்ப ஒரு சாதாரண மக்களுக்கே இப்ப புரியுது, இவங்க உண்மையான நபரை பார்த்து இந்த பைகள் எப்படி பயப்படுது, நேர்மை உள்ளவரை பார்த்து இப்படி பித்தலாட்டக்காரங்க எப்படி பயப்படுறாங்க, அதன் விளைவாக எப்படி இந்த காசுக்கு இயங்குற மாஃபியா பொய்களை பரப்பி கொண்டிருக்கு அப்படி என்பது உண்மையான நேர்மையான மக்களுக்கே புரியக்குள்ள இப்போ பதவியில இருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ரீதியில நான் என்னோட சேனல்ல 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. சில அவங்க போடுவாங்க, இப்ப சோசியல் மீடியாவில் நடக்கிற விடயங்களை பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை போடுவாங்க. அப்ப சார் அவர்கள் இப்போ ஒரு சில விடயங்களை போட்டிருக்காங்க. சரிங்களா? அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அகைன் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் ஜனனி மேம் அவர்கள் விடயத்துல கூட நடந்திருக்கு. அடுத்தது ஜனனி மேம் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ உண்டு. சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்க. சரிங்களா? எப்பயுமே சிம்பிளா இப்ப ஒரு நிறைய பொய்யான விடயங்கள் நேர்மையாளர்களை பற்றி கொண்டிருக்கும். அதுல முக்கியமா மக்கள்கிட்ட இருந்து இவங்களுடைய அந்த அன்பை இழக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அந்த கூட்டங்கள் பண்ணும். அப்ப உடனே என்ன பரப்புவாங்கன்னா இவன் அவனோட ஆளு அப்படின்னு. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வெறுப்பண்டு வரும் இல்ல. அப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போய் ஒரு வருஷத்துக்குள்ள அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் மதிப்புக்குரிய ரணில் விக்ரமசிங்க சார் அவரோட ஆளு, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுர சார் அவர்களுடைய ஆளு, மதிப்புக்குரிய மஹிந்த ராஜபக்ச சார் அவர்களுடைய ஆளு, மதிப்புக்குரிய நாமல் ராஜபக்ச சார் அவர்களுடைய ஆள் அப்படின்னு எத்தனை பேரோட ஆளுடாப்பா. ஏன் அப்படின்னா அவரை நேசிக்கிற மக்களை வெறுக்க வைக்கணும். அப்போ ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க, அது பிழைச்சிடும். சரி, அப்ப அடுத்த ட்ரை பண்ண அப்படின்னே மாறிக்கொண்டிருப்பாங்க. அடுத்தது இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் பெரிய பெரிய நபர்களோட சப்போர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுர சார் அவர்களுடைய ஆளு, மதிப்புக்குரிய ராஜபக்ச சார் அவர்களுடைய ஆளு அப்படின்னு கதைகளை சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலேயே அவர் அவங்களுடைய ஆளா இருந்திருந்தா இன்னைக்கு அவரை பத்தி அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பத்தி இப்ப பொய்யலாம் அவர் சொல்லாத விடயத்தை சொன்னார் அப்படின்னு போட்டு அந்த மொழிபெயர்க்கைக்குள்ள அவர் சகோதர மொழியில சிங்கள மொழியில சொன்னதை தமிழ்ல சொல்லைக்குள்ளே மாத்தி சொல்ற கூட்டம் இருக்குல்ல. அப்போ ஒரு உயர்ந்த ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னா இதெல்லாம் முடியுமா? முடியாது. சரிங்களா? சோ அப்ப இந்த பைகள் எல்லாம் ஏன் இப்ப தீவிரமாக பரப்பப்படுது அப்படின்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களோட அரசியலை முடிக்கணும், அவரை இதற்கு மேல வளர விடக்கூடாது. அவர் வளர்ந்தாருன்னா தொடர்ந்து அரசியல் இருந்தாருன்னா இந்த பித்தலாட்டம் பண்றவங்களுக்கு, பை பண்றவங்களுக்கு, சில விடயங்களை வச்சு மக்கள் காசை தின்னு கொண்டிருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு காசை கறக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க அர்ஜுனா ராமநாதன் சார் அப்படின்றவங்க ஒரு பெரிய தடையா இருக்காங்க. பொய்களுக்கு, அநீதிகளுக்கு அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் தடையா இருக்காங்க. அப்ப அதனாலதான் மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்க எப்படியாவது இல்லாம பண்ணணும் என்றுதான் இப்படியான விடயங்கள் நடக்குது. அப்படின்ற ரீதியில ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அவங்கள பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க வெளிப்படையாவே போட்டிருக்காங்க, இது அர்ஜுனா ராமநாதன் அப்படின்ற நேர்மை உள்ளவருக்கும் அந்த நேர்மை உள்ளவரை பார்த்து பயப்படுகின்ற பித்தலாட்டக்காரர்கள், ஊழல்வாதிகள்,
ஊழல்வாதிகள், நேர்மையற்றவர்கள், இவங்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு விடயம்தான். அப்ப நேர்மையுள்ள அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக ஊழல் சக்திகள் செய்கின்ற சதிகள் தான் இந்த பொய்யான டிஜிட்டல் மாஃபியா ஒர்க்ஸ். எலும்பு துண்டை போட்டு கூவ வைக்கிற விடயம், அவரை பற்றி அவதூறு பரப்புற விடயங்கள் அப்படின்ற ரீதியில அழகா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? சோ அப்ப மக்கள், சாதாரண மக்களும் சரி, படித்தவர்கள், பதவியில் உள்ளவர்களும் சரி, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை சுற்றி எப்படி வதந்திகளும் பொய்களும் வேலை செய்து, எதற்காக வேலை செய்து அப்படி என்பதை இந்த காலம் அவங்களுக்கு உணர வச்சிருக்கிறத என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுது. அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்களா? பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய உண்மையும் நேர்மையும் இப்ப மக்களுக்கு புரியுது. இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம், ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் ஒரு 1 வீக்கு முதல் ஒரு வீடியோன்னு போட்டிருக்காங்க. ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவங்க கனடாக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு, அங்க அவங்க போறாங்க. இப்ப ஜனனி மேம் அவர்களுக்கு நம்மளோட சேனல்ல நிறைய பேர் இருக்காங்க, உறவுகள். இப்ப வரைக்கும் அவங்கள பிள்ளை, சகோதரி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு சொல்ற பல உறவுகள் யூரோப், அமெரிக்கா, கனடா ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா பல பேர் இன்ஸ்டாகிராமில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் தான் ஜனனி மேம் அந்த பதிவை போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கு. ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜூன் 20ஆம் தேதி கனடா பயணம். ஸோ அப்போ அவங்கள பார்க்க விரும்புகிறவங்க, இனி சம்மர் டைமில் வெக்கேஷன் போவீங்க, பல பேர் கனடாவுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் ஜூலையில் போகிற பிளானு அப்படின்னா அதை ஜூன் மாற்றி போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, ஜனனி மேம் பார்க்கலாம், அவங்க கூட பேசலாம். சரிங்களா? இது ஜனனி மேம் அவர்களுடைய அடுத்த மிகப்பெரிய சம்பவம் தொடர்பான ஒரு விடயம். சரி, இப்போ இந்த ஜனனி குணசீலன் அவர்கள் வெரி சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். நிறைய படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு. அவங்களோட சூர்யா அண்ணாவோட நடிச்ச கருப்பு படம் மிகப்பெரிய சக்சஸ். தளபதி விஜய் அண்ணாவோட தான் அவங்களோட முதல் படம் அப்படின்னு இப்ப இந்தியாவில் இருக்கிற நடிகைகள் பல பேரை வியந்து பாக்குறாங்க, ஆசைப்படுறாங்க இப்படி ஜனனி போல இருக்கணும்னு. முக்கியமா பிக் பாஸ்க்குள்ள போறவங்க எங்களுக்கு டைட்டில் வேணாம், 100 நாளும் வேணாம், ஜனனி அவர்களுக்கு கிடைச்சது போல ஒரு 30% 40% கிடைச்சாலே போதும் அப்படின்றவங்க தான். ஏன்னா தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 9 சீசன். அந்த 9 சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ஜனனி மேம் அவர்கள் மட்டும்தான், ஜனனி மேம் அவர்கள் அவங்க மட்டும்தான் இப்ப பிஸியா இருக்காங்க, ஸ்டாரா இருக்காங்க. மீதி 90% பேர் காணாம போயிட்டாங்க, இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. டைட்டில் வின் பண்ணவங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரியா? சோ அப்ப எண்ணம் போல வாழ்க்கை. ஆனா இப்படிப்பட்ட ஜனனி குணசீலன் அவர்களை பிக் பாஸ் சீசன் 6 நடக்கக்குள்ள ஒரு கூட்டம் விடாம அவதூறு பரப்பும். விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் 6 ப்ரோமோ பிளேலிஸ்ட போய் செக் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷனை. ஜனனி மேம் அவர்கள் மீது அவ்வளவு வன்மத்தை காக்கும். அந்த கூட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா ஒரு தமிழன் முன்னுக்கு வாரான், அதுலயும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தங்க ஒரு அரசியல்லையோ இல்ல ஒரு கலையிலையோ இல்ல வேற தொழில்கள்லையோ முன்னுக்கு வாரான்னா அவங்கள முடிச்சிடணும். நான் 40 வயசுல சும்மா இருக்கேன், அப்பாட பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறேன், இவன் முன்னுக்கு வாரதா அப்படின்னு அந்த பொறாமப்படுற கூட்டம் என்ன பண்ணும்னா சோசியல் மீடியால அவதூறுகளை பரப்பும். அப்படிப்பட்ட கூட்டம் பொறாமையில அவ்வளவு தூரம் கக்கிச்சு கொண்டு இருந்தது, கக்குன்னு விஷத்தை கக்கி கொண்டு இருந்தது. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்தில் லாஸ்லியா மரினேசன் அவர்கள், அதுக்கப்புறம் தர்ஷன் அவர்கள், ஜனனி குணசீலன் அவர்கள், அப்புறம் அந்த பிள்ளை, சின்ன பொண்ணு கில்மிஸ் அவர்கள், 13 வயசுல அந்த பிள்ளைய மீது இந்த வரி பிடிச்ச கூட்டம் கக்குன விஷயங்கள், அதே கூட்டங்கள் தான் இப்ப கொஞ்சம் பெருகி காசுக்கு வேலை செய்யற கூட்டங்களா நிறைஞ்சு தி கிரேட் அர்ஜுனா ராமநாதன் அப்படின்னு ஒரு லீடருக்கு எதிராக பல வதந்திகளையும் பொய்களையும் சோசியல் மீடியால கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.